जय श्री मात्रे नमः जय गुरु परशुराम நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ அதிசாரமாக வராருன்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. இது பார்த்திங்கன்னா 1.5 மாத காலகட்டம் தான் இந்த பலன். அதுக்கப்புறம் குரு அதிசாரத்துலேருந்து வக்ரகதியாக கடகராசிலேருந்து மீனராசிக்கே போயிடுவார். இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா சனி இருக்கார் இல்லையா, உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனியாக இருக்கார். குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. அப்போது சனியோடைய தாக்கம் உறுதியாக குறையும். அது இல்லாமல் வக்ரச்சனி மீனராசிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஜென்ம சனினால் எடுத்த எல்லா விஷயமும் ஊற்றிக்குது, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ குருவோடைய பார்வை இருக்கனால இந்த சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும். நான் சொல்லக்கூடிய வழிபாடை பண்ணிக்கோங்க, காலபைரவர் வழிபாடை பண்ணிக்கோங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த சனியோடைய தாக்கமே இருக்காது. இதுக்கு அடுத்தது குரு எங்கே பார்க்குறாருன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இவ்வளோ நாளாக என்ன விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குரு 5லேருந்து 9 பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. நல்ல யோகம், நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது மீன ராசிக்கு தான். ஏன்னா 5ல் வரக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன தெரியுங்களா, லக்ஷ்மி, பூரண லக்ஷ்மி ஸ்தானம். அது எந்த நெகட்டிவுமே இல்லாத ஒரு பிளேஸ் அப்படின்னா 5th பிளேஸ் தான், 5ஆம் இடம் தான். அங்கே குரு உச்சமாகிறாரு. குரு உச்சமாகி உச்ச பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போது குரு சனியை பார்க்கும்போது எப்போவுமே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. தொழிலை நல்லா வளர்த்து விட்ருவார். சகல விதமான சௌபாக்கியங்களும் குரு கொடுத்துருவாருங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலிமா நல்ல வளர்ச்சி. நீங்கள் தொழிலை எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் வரும். நிறைய லாபத்தை அள்ளக்கூடிய டைம் தான் இந்த டைம் குரு பயிற்சி. அதனால் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அது பெரிய யோகமாக மாறுங்க. அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. மீன ராசிக்காரங்க நிறைய பேர் என்னென்னா தனக்கு கஷ்டம் வருது, அது 7.5 சனி மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்தி கூட இருக்கலாம்ல. கோச்சாரம் கட்டாயம் கோச்சாரத்தில் இந்த 7.5 சனி நான் நல்லது செய்யாது, அதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். ஆனால் அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இல்லைனா கூட இந்த கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குருவோடைய பார்வை கட்டாயம் இந்த 7.5 சனியோடைய பாதிப்புலேருந்து உங்களை நீக்கும். கோச்சாரத்தில் மட்டும்தான் நான் சொல்கிறது. உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி ஓடுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பரிகாரத்தை சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. தொழிலை நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு இது சூப்பரான யோகமான டைமு. தொழில் மூலிமா நல்ல லாபத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குது. இவ்வளோ நாள் தொழில் எப்படி இருந்தாலும் சரிங்க, இந்த டைம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு, ஐயோ நான் என் சொந்த ஊருக்கு போய் வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எப்படா என்னை அனுப்புவீங்க அப்படிலாம் ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டைமு. ப்ரமோஷனோட இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடமாற்றம் எப்படி கிடைக்கும், உங்களுடைய விருப்பப்படி கிடைக்கும். ஏன்னா விருப்பஸ்தானம் 11, ஆசை அபிலாசைகள் 11, அது எல்லாத்தையும் குரு பார்க்குறாரு. நீங்கள் எங்கே போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்களோ அதே இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. அதே மாதிரி லாட்ரி, புதையல், இந்த மாதிரி அமைப்புகள், திடீர்னு ஒரு லாட்ரி விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு உழைக்காத வருமானம் திடீர்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைகூடும். அதே மாதிரி தந்தை வழி ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் தானாக சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் தொட்ட விஷயங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். ஆசை அபிலாசைகள், உங்களுக்கு என்ன மனசுக்கு விருப்பமோ அது எல்லாமே நடக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். நீங்கள் தெய்வ வழிபாடு, குருநாதர் வழிபாடெல்லாம் பண்ணி
பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. குல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த டைம் சூப்பரான டைமு. அதனால் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. இந்த டைமில் வந்து ஒரு நல்ல குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உபாசன தெய்வம் எடுங்க. மீனராசிக்காரங்களாம் வந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சம்மந்தப்படுறதுனால ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்திங்கன்னா அந்த தெய்வம் வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்கள் கூட வந்து இருந்து துணை நிற்கும். உங்களுடைய கஷ்ட காலங்களில் கூட அது விலகி போகாமல் கைப்பிடிச்சி உங்களை காப்பாற்றும். கஷ்ட காலங்களில் கூட அது இருந்து கைப்பிடிச்சி தூக்கி காப்பாற்றும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் உபாசனை அப்படிங்கிறது பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இந்த உபாசனைக்கு உரிய காலமாக இந்த காலமாக இருக்கனால இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டிங்க. அதுவும் கரெக்டாக 45 நாள் அப்படிங்கிறதுலாம் 1.5 மாதங்கிறதுனால அந்த டைமுக்குள்ளே முதல் மண்டலத்தை நீங்கள் முடிக்க முடியும். அது மாதிரி பண்ணுங்கள். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரை போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இந்த 1.5 மாத காலகட்டத்துக்குள்ளே துலாஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் ஒரு நதிகளில் நீராடக்கூடிய விஷயங்கள், காவேரி துலாஸ்தானம் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது மழை காலகட்டமாக இருக்கனால உங்களுக்கு துளாராசி எப்போவுமே அஷ்டமமாக இருக்கனால காவேரி நதிகளில் நீராடும் போது முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதனால் ஆபத்துகள் கண்டங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நதிகளில் நீராடுங்க, அது நல்லது. ஆனால் கவனமாக நீராடுங்க, அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு அது அஷ்டமமாக இருக்குது. இவங்க இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது சக்ஸஸ் ஆகிருக்காது. இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடைக்கும், வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவுமே கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, பண்ணுங்கள். நல்ல லாபத்தை ஏற்படுத்த முடியும் உங்களால். அதே மாதிரி உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. அதே மாதிரி சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டானது. இவ்வளோ நாளாக நம்ம தாயாக மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு. இந்த டைமில் நல்ல அனுகூலமான விஷயங்கள்லாம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. தொட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுனால உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் இது எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் 1.5 மாதம் இருக்க போது. அதனால் சூப்பரான டைமு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மீன ராசிக்காரங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி ஆதாயம்னு சொன்னேன்ல, அதே மாதிரி உங்களோட பேர் புகழ் எல்லாமே பேசப்படும். நீங்கள் யார் என்ன அப்படின்னு உங்களுடைய இது வந்து புகழ்ந்து பாராட்டுவாங்க. ஒரு குட்வில் குட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கும். உங்களுக்குன்னு வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு இந்த 1.5 மாதம் கரெக்டாக யூஸ் ஆகும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் அபாரமான வளர்ச்சி, அதே மாதிரி பிரம்மாண்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். 11ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் பேர் புகழ் எல்லாம் வளரும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பண்ணுறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்க்கறனால உங்களை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். திடீர்னு ஒரே நைட்டில் நீங்கள் வந்து வைரலாகி பட்டி தொட்டி எல்லாமே உங்களுடைய பேரு முகம் எல்லாமே போய் சேர்ற மாதிரி ஃபேமஸ் ஆகிறது, ஃபெமிலியர் ஆகிறது, பெரிய லெவலில் வர்றது, அந்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன ஒரு மாதம் இருக்கோ அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு கூமாப்பட்டின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் வைரல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகம் இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. பாராட்டுகள், விருதுகள், அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதாவது லக்ஷ்மியோடைய ஸ்தானத்திலே குரு வந்து இருக்கனால நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அது மூலிமா வந்து திடீர்னு ஒரு நல்ல ப்ரொமோஷன், அதுவும் வந்து எந்த இடத்துலனா நீங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய துறையில் உங்களை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நல்ல யோகம். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஜென்மசனியோடைய தாக்கத்தினால நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து அந்த கஷ்டமெல்லாம் அப்படியே பலனாக மாறப்போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ
அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகம். மீனராசியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு அந்த நெகட்டிவ்னு பேர் இருந்திருக்கலாம், அப்படியே தலைகீழாக மாறி பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுமக்களுடைய அங்கீகாரங்கள், பொதுமக்களுடைய ஆதரவு, பொதுமக்களுடைய அன்பு, இது எல்லாமே கிடச்சிரும். பத்தாததுக்கு மீடியா சப்போர்ட் வேறு உங்களுக்கு கிடச்சிரும். இது பத்தாத அரசியல்வாதிகளுக்கு ஃபஸ்ட்டு மீடியா சப்போர்ட்டு, பொதுமக்களுடைய ஆதரவு, இது 2 இருந்தாலே ஜெயித்த மாதிரி தான். நீங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு என்ன திசாபுத்தி, அரசியல் இதில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன திசாபுத்தி ஓடுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் முன்னேறத்துக்கு. அதே மாதிரி பெரிய லெவலில் அமைப்புகள், நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடத்துல குரு வரனால நல்ல அனுகூலமான அமைப்புகள், படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, இந்த அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது. ஏற்கனவே இந்த சிவில் சர்வீஸ்க்கு இதுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல இந்த அடுத்தது பெரிய லெவலில் போகிறது, ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, பேங்க் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பேங்க் வேலைக்கு போகிறது, காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் மாறி ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இதெல்லாம் அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால உயர்கல்வி சார்ந்தவங்களுக்குலாம் சூப்பர். இந்த எம்ஃபில், பிஹெச்டி, பிஇ, எம்பிஏ இந்த மாதிரி படிக்கிறீங்க இல்லையா, அந்த கல்விக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துல பிளேஸ்மெண்ட்டு, நினச்ச விஷயங்களை முடிக்க முடியும். ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க. பொதுவாகவே ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை குரு உங்களுக்கு கொடுத்துருவார். பொதுவாகவே வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு, எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் குரு ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்ய போகிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்வார். வேலை ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். தேடி போகிற விஷயத்தில் ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. பொதுவாகவே மீன ராசிக்கு குரு 5ல் வந்து லக்ஷ்மி ஸ்தானத்தில் வரதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், யோகம், இந்த மாதிரி அமைப்புகள், உழைக்காத வருமானங்கள், பூர்வீக சொத்துக்கள், இந்த மாதிரி தந்தை வழி சொத்துக்கள், இது மாதிரி நிறைய காசு பணம் சேர்க்கறது, நல்ல லாபங்களை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கூடயே நல்ல பாண்டிங், கணவன் மனைவி ஒற்றுமைகள், அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஸு, காதல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து விடுதலையாகி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.